அன்புள்ள மீன ராசி அன்பர்களே வணக்கம். மீன ராசினருக்கு புதன் பயிற்சி பலன்களை நாம் பார்க்க போகிறோம். மீன ராசினருக்கு அவருடைய ராசியில்தான் புதன் நீச்சமடைகிறார். அவர் புதன் பகவான் 4ஆம் இடமாகிய சுகஸ்தானத்திற்கும் 7ஆம் இடமாகிய கலஸ்திரஸ்தானத்திற்கும் உரியவர். 12ஆம் இடமாகிய விரய ராசியில் சனி, 7.5 சனியில் சனியுடன் அவர் இணைகிறார். ஆகவே மீன ராசியினருக்கு தற்சமயம் என்ன நடக்கும் என்பதை நாம் பார்க்கலாம். பிப்ரவரி 5ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரை அங்கு இருப்பார். அவர் விரயஸ்தானத்தில் இருப்பதால் தற்சமயம் வீண் விரயங்கள் அதிகரிக்கும். தரகு, கமிஷன், தொழில், ஏஜென்சி போன்றவற்றில் கவனமாக இருக்க வேண்டும். அதிக முதலீடுகள் ஆகாது. ஏனென்றால் ஏற்கனவே குரு பகவான் 3இல் இருக்கிறார். அதிக கடன் தொந்தரவு. 7.5 சனியில் விரய சனி. உடல் நிலை சரியில்லை, மனநிலை சரியில்லை, பணவரத்து அதிகமாக இல்லை. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. தொழிலில் போட்டி அதிகம். பார்ட்னர்ஸ்களை அனுசரித்து தாங்கள் செல்ல வேண்டும். பேச்சில் கவனம் தேவை. அதிக கோபம் ஆகாது. தங்களுடைய உடல் நலனில் பாதிப்புகள் தங்களுக்கு உண்டாகலாம். ஆக மீனராசினருக்கு 12ஆம் இடமாகிய விரய ராசியில் புதன் பகவான் வந்து சனியுடன் இணைவதால் வீண் விரயங்கள் அதிகரிக்கும். உடலில் நரம்பு சம்பந்தமான உபாதைகள் வரலாம். கால் வலி, கை வலி, மூட்டு வலி, முதுகு வலி, உடலில் அசதி போன்றவை வர வாய்ப்பு உண்டு. நல்ல சிகிச்சை எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்து புதன் நட்பு கிரகம். நண்பர்களிடம் தாங்கள் நல்லதாக பேசினாலும் பொல்லாப்பு. தாங்கள் பேசும் வார்த்தைக்கு வார்த்தை அவர்கள் தங்களை பற்றி மட்டம் தட்டி பேசுவார்கள். பழகும் ஆட்களை பார்த்து பழகுங்கள். ஐடி துறையில் உள்ளவர்களுக்கு சிலருக்கு வேலை இழப்பு உண்டாகலாம். வெளிநாடு சென்று சம்பாதிக்க வேண்டும் என்ற ஆசை உள்ளவர்களுக்கு தற்சமயம் நிறுத்தி வையுங்கள். ஏனென்றால் ஐடி துறை சம்பந்தமான கிரகம் விரய ராசியில் இருக்கிறார். பிறப்பு ஜாதகத்தில் புதன் நீச்சமடைந்திருந்தாலோ இல்லை அவர் மறைந்திருந்தாலோ நவ கிரகத்தில் உள்ள புதனை வழிபடுங்கள், பெருமாளை வழிபடுங்கள். பெருமாளுடைய மந்திரத்தை 16 முறை சொல்லுங்கள். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம், கடன் வாங்கி கொடுக்க வேண்டாம். பேசும்போது சாதுரியமாக பேசுங்கள். கல்வி ஸ்தாபனங்களில் உள்ளவர்கள் கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும். மற்றவர்கள் வேலையும் சேர்த்து செய்ய வேண்டியிருக்கும். ஓம் நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரசோதயாத் என்ற மந்திரத்தை 16 முறை சொல்லுங்கள். தங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் குறையும். ஒருவேளை பிறப்பு ஜாதகத்தில் புதனை குரு பார்த்தால், சுக்கிரன் பார்த்தால், புதன் திசையில் சுக்கிர புத்தி இல்லை குரு திசையில் புதன் புத்தி நடைபெற்றால் லாபங்கள் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். அனைத்தும் இன்புற்று பெற்று வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும். ஓம் நமோ நாராயணா. ஓம் சாய்ராம். ஸ்ரீ ஆஞ்சநேயாய நமக.